அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களிலும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பொன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மூத்த குடிமக்களுக்காக தற்போது மத்திய அரசு அடல் வயோ அப்யுதய யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்குதான். இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குதான். இந்த திட்டத்தின் கீழே மூத்த குடிமக்களுக்கு உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக நிதி உதவி வழங்குது, மருத்துவ வசதிகளையும் வழங்குது. முதியோர் இல்லங்களை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தின் கீழே முதியோர்களுக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக்கு, காது கேட்கக்கூடிய கருவி போன்ற உபகரணங்களையும் இலவசமாக வழங்கப்படுது. இந்த திட்டத்துக்காகவே பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்களும் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைகளுக்காக பராமரிப்பு மையங்களும் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் விண்ணப்பதாரர்கள் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாருடைய வயது 60 அல்லதற்கு மேல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற முதியவர்கள் அல்லது குழந்தைகள் இல்லாத முதியவர்கள், குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்களாம். இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் அல்லது வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை கட்டாயம். மேலும் வருமான சான்றிதழ், முகவரி சான்று, இந்த ஆவணங்கள் எல்லாமே தேவைப்படும். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.